Hello friends, this is Maga. இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கவனமா கவனிங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா தமிழ்ல நம்ம நிறைய கேள்விகளை மத்தவங்கள பார்த்து கேட்போம். அந்த கேள்விகளை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ரொம்ப சிம்பிள்ங்க. அதுக்கு இன்னைக்கு நம்ம what இந்த ஒரு வார்த்தையை வச்சு எவ்வளவோ கேள்விகளை நம்ம கேட்கலாம். what அப்படினா தமிழ்ல என்ன அப்படின அர்த்தம். இங்க நான் 4 சென்டென்ஸ் எழுதிருக்கேன். இந்த 4 சென்டென்ஸ்லயே பாத்தீங்கன்னா என்ன 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 கேட்டிருக்கோமா? கேட்டு பழகலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். அவனுடைய பெயர் என்ன? நம்ம நிறைய நேரங்கள்ல உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருப்போம். வாட் இஸ் யுவர் நேம்? இப்போ அவனுடைய பேர்னா எப்படி கேட்கலாம்? அவனுடைய பேர் என்ன? ரொம்ப சிம்பிள் தாங்க. What is his name? எப்பயுமே நம்ம WH கொஸ்டின் வச்சு கேள்வி கேட்கும்போது அது ஃபர்ஸ்ட் தான் வரணும். மறக்காம கடைசி கொஸ்டின் மார்க் போட்டுறணும். ஓகேங்களா? சேர்ந்து பேசலாமா? What is his name? What is his name? நீங்க பேசுங்க. சூப்பர்ங்க. இப்போ இதுவே அவளுடைய பேர் என்ன எப்படி கேட்கலாம்? என்ன பண்ணணும்? கரெக்ட்டுங்க. இந்த his இந்த இடத்துல நம்ம என்ன பேசணும் அப்படின்னா what is her name? What is her name? புரிஞ்சுச்சா? ஈஸியா இருக்கா? இப்போ உன்னுடைய பேர் என்ன எப்படி கேட்கலாம்? என்ன பண்ணணும்? இந்த இடத்துல what is your name? What is your name? ஈஸியா இருக்கா? புரிஞ்சிருச்சா? ஓகே. இப்போ செகண்ட் பாருங்களேன். அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? நம்ம இதை நீ என்ன செய்துட்டு இருக்க, நீ என்ன செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா? இதை கேட்குறது ரொம்ப ஈஸி. வாட் ஆர் யூ டூயிங்? வாட் ஆர் யூ டூயிங்? ஆனால் இந்த இடத்துல அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் எப்படி கேட்கலாம்? ரொம்ப சிம்பிளுங்க. ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த டென்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான். இப்போ எப்படி கேட்கலாம் அப்படின்னா சிம்பிள் தாங்க. பாருங்க, வாட் எப்பயுமே வாட் ஃபர்ஸ்ட் தான் வரணும். புரிஞ்சிச்சா? வாட் இஸ் ஹீ டூயிங்? கொஸ்டின் மார்க் போட மறக்கக்கூடாது, கண்டிப்பாக போடணும். இங்கே பாருங்களேன், டூ அப்படிங்கிற வேர்புக்கு அப்புறம் ஐஎன்ஜி சேர்த்து நம்ம பேசிருக்கேன் அப்படின்னா செய்கிறது பார்த்தீங்கன்னா டூ, கொண்டிரு அப்படின்னு வந்திருக்கு பார்த்தீங்களா? டூயிங். வாட் இஸ் ஹீ டூயிங்? வாட் இஸ் ஹீ டூயிங்? ஏன் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹீ பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட். ஹீ சப்ஜெக்டாக வரும்போது அதோட ஆக்ஸிலரி வேர்ப் என்ன அப்படின்னா இஸ். அப்போனா வாட் அப்புறம் நம்ம இஸ் அப்படிங்கிற இந்த ஆக்ஸிலரி வேர்பை வச்சு தான் கேள்வி கேட்க ஆரம்பிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அதோட ஆக்ஸிலரி வேர்ப் என்ன அப்படின்னா ஆர். இப்போ நம்ம கேட்குறோம், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் எப்படி கேட்கலாம்? வாட் ஆர் யூ டூயிங்? புரிஞ்சிருச்சா? இப்போ ஹீ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அதோட ஆக்ஸிலரி வேர்ப் இஸ். இங்கே கேள்வியாக கேட்கும்போது என்ன பண்ணியிருக்கோம்? இஸ் அப்படிங்கிற ஆக்ஸிலரி வேர்பை பேசிட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்டை பேசியிருக்கோம். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளான டெஸ்ட்டுங்க. இதுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் எப்படி பேசலாம்? நீங்கள் பேசுங்க, உங்களோட ஆன்சர் நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள், வாய் திறந்து பேசுங்க. ஏன்னா இந்த மாதிரி சின்ன சென்டென்ஸை நம்ம பேசி பழகணுங்க. அவள் என்ன செஞ்சிட்டு இருக்கா? வாட் இஸ் ஷீ டூயிங்? வாட் இஸ் ஷீ டூயிங்? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வாட் ஆர் யூ டூயிங்? புரிஞ்சிச்சா? இப்போ நான் சொல்கிறேன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன். நானே கேட்குறேன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்ணணும்? நல்லா கவனிங்க. ஐ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அதை தொடர்ந்து அதோட ஆக்ஸிலரி வெர்ப் என்ன? ஆம். என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஆமை மட்டும் முன்னாடி தூக்கி போடுங்க. வாட் ஆம் ஐ டூயிங்? புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? வாட் ஆம் ஐ டூயிங்? பாருங்களேன் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஓகே. இப்போ தேர்ட் பாருங்க, அவனுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு என்ன பிரச்சனை?
எப்படி பேசலாம்? What is his problem? சேர்ந்து பேசுங்க. What is his problem? What is his problem? அவனுக்கு என்ன பிரச்சனை? இப்போ நான் கேட்குறேன், உனக்கு என்ன பிரச்சனை? What is your problem? What is your problem? இப்போ ஃபோர்த் பாருங்களேன். இப்போ டைம் என்ன? இப்போ டைம் என்ன எப்படி கேட்கலாம்? What is the time now? What is the time now? What is the time now? இப்போ டைம் என்ன? பாருங்களேன், என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன வார்த்தையை வச்சு நம்மளால் எவ்வளோ கேள்விகளை கேட்க முடியுது. அவனுடைய பேர் என்ன? அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கான்? அவனுக்கு என்ன பிரச்சனை? இப்போ டைம் என்ன? இந்த மாதிரிலாம் நம்ம டெய்லி லைஃப்பில் அடிக்கடி நிறைய கேள்விகளை தமிழில் கேட்போங்க. அப்போ தமிழில் ஒரு கேட்குற கேள்வியை நம்ம இங்கிலீஷில் கேட்டு பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய கான்ஃபிடென்ட் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இப்போ நம்ம வாட் அப்படிங்கிற இந்த சின்ன வேர்டை வச்சு நிறைய கேள்விகளை நம்ம டெய்லி தமிழில் கேட்கக்கூடிய கேள்விகளை இங்கிலீஷில் நம்ம கேட்டு பழக போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலோட 10 days கிளாஸ்க்கான பிபிடி இருக்குது. 5 days கிளாஸ் நம்ம முடிச்சாச்சு. ஸோ 10 days அண்ட் 5 days கிளாஸ்க்கான பிபிடி இப்போ நம்மகிட்ட இருக்குது. ஸோ ஃபியூ வாண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாங்க. இப்போ நம்ம நிறைய கேள்விகளை கேட்டு பழகலாமா? வீடியோ பார்க்குற யாருமே சும்மா பார்க்கக்கூடாது, என் கூட சேர்ந்து பேசிகிட்டே இருங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் என் கூட சேர்ந்து பின்னாடி நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணுறீங்க எப்படி கேட்கலாம்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க எப்படி கேட்கலாம் அப்படின்னா வாட் டு யூ டூ? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்களேன். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எப்படி கேட்கலாம்? வாட் ஆர் யூ டூயிங்? இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கும் என்ன தான் டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபஷன் என்ன? நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? உங்கள் லைஃப்பில் நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? படிக்கிறீங்களா? வேலை பார்க்குறீங்களா? இந்த மாதிரி கேட்போம் பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி தான் கேள்வி கேட்கணும் அப்படின்னா வாட் டு யூ டூ? வாட் டு யூ டூ? ஆனால் இங்கே இருக்கிற சென்ஸ் பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ ப்ரெசண்ட்டில் ரைட் நவ் இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? படிச்சிட்ருக்கீங்களா? சாப்பிட்டுட்ருக்கீங்களா? போயிட்டுருக்கீங்களா? வந்துட்டுருக்கீங்களா? இப்போ ஒரு ஆக்ஷனை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறீங்களா? இப்படி கேட்க வரும்போதும் இந்த சென்டென்ஸை நம்ம வச்சு கேட்கணும். புரிஞ்சிடுச்சா? வாட் ஆர் யூ டூயிங்? வாட் ஆர் யூ டூயிங்? நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? ஸோ ரெண்டுக்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இது தாங்க. வாட் டு யூ டூ? வாட் ஆர் யூ டூயிங்? இப்போ நெக்ஸ்ட் டைம் பாருங்கள், நீங்கள் நேற்று என்ன செஞ்சீங்க? நீங்கள் நேற்று என்ன செஞ்சீங்க? நல்லா கவனிங்க. எல்லா சென்டென்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா என்ன 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 அப்படின்னு தான் நம்ம கேள்வியாக கேட்டிருக்கோம். எப்படி கேட்கலாம்? நீங்கள் நேற்று என்ன செஞ்சீங்க? என்ன செஞ்சீங்க பார்த்தீங்கன்னா முடிஞ்ச ஒரு செயலை பற்றி தான் கேள்வியாக என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். எப்படி கேட்கலாம் அப்படின்னா வாட் டிட் யூ டூ? எப்போ? நேற்று. எஸ்டர்டே. தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. சேர்ந்து பேசுங்க. வாட் டிட் யூ டூ எஸ்டர்டே? வாட் டிட் யூ டூ எஸ்டர்டே? நீங்கள் நேற்று என்ன செஞ்சீங்க? நல்லா கவனிங்க. இங்கே நம்ம பாஸ்ட் டிட் அப்படிங்கிற இந்த ஆக்சிலரி வெர்ப் வச்சு நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். இப்போ ஒரு சில பேருக்கு இப்படி ஒரு கேள்வி வரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் தானே இருக்குது. அப்போ நான் இதில் வரக்கூடிய வெர்ப் பாஸ்ட்டில் தானே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருதா? இங்கே டூ அப்படிங்கிற வேர்பை போட்டிருக்கீங்க, டிட்டு தானே வரும்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? நல்லா கவனிங்க.
இங்கே நம்ம ஆக்ஸிலரி வேர்பை வச்சு கேள்வி கேட்கும்போது அதை தொடர்ந்து வரக்கூடிய வேர்ப் கண்டிப்பாக ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும், பாஸ்ட் ஃபார்மில் இருக்கவே கூடாது. புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? ஓகேங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். உங்கள் ஃபோன் நம்பர் என்ன? புதுசாக ஒருத்தங்களை பார்க்குறோம், நல்லா பேசி பழகியாச்சு. என்ன கேட்போம்? உங்கள் ஃபோன் நம்பர் என்ன? எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் யுவர் ஃபோன் நம்பர்? வாட் இஸ் யுவர் ஃபோன் நம்பர்? சேர்ந்து பேசுங்க. வாட் இஸ் யுவர் ஃபோன் நம்பர்? நல்லா கவனிங்க. எல்லா சென்டென்ஸ்லுமே நம்ம தமிழில் பேசும்போது என்ன 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 என்ன, இந்த எல்லா சென்டென்ஸுமே நம்ம டெய்லி லைஃப்பில் அடிக்கடி நம்ம மற்றவங்கள பார்த்து கேட்போம். நிறைய நேரங்களில் நம்ம பதில் சொல்ல ஆசைப்படுறோம். ஆனால் நல்லா கவனிங்க, நீங்கள் நல்லா இங்கிலீஷில் கேள்வி கேட்டு பழகிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பதில் சொல்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வாட் இந்த ஒரு சின்ன வேர்டை வச்சு தான் நம்ம நிறைய கேள்விகளை கேட்க போகிறோம். இனி வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா WH கொஸ்டினில் என்னென்னலாம் இருக்குதோ அதை வச்சு நம்ம நிறைய கேள்விகளை தனித்தனியாக வீடியோ அப்லோட் பண்ணி நம்ம கற்றுக்கிட போகிறோம். இப்போ என்னுடைய வாய்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்காது, கொஞ்சம் ஹெல்த் சரியில்லை, ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்னும் நம்ம நிறைய சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா வாட் வச்சு கேள்வி கேட்கலாங்க. பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இது என்ன கேட்போம் பார்த்தீங்களா? இது என்ன, எப்படி கேட்கலாம்? ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் பண்ணுங்கள். இது அப்படின்னா எப்படி சொல்லலாம்? இது அப்படின்னா திஸ். கேட்கலாமா? வாட் இஸ் திஸ்? இது என்ன? இப்போ அது என்ன, இது எப்படி கேட்கலாம்? அது அப்படின்னா தட். அது என்ன அப்படின்னா வாட் இஸ் தட்? தட்ஸ் ஆல். அவ்வளோதான். புரிஞ்சுச்சா? ஈஸியாக இருக்கா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். என்ன நடந்தது? நம்ம அந்த பேச்சு வழக்கில் என்ன நடந்துச்சு எப்படி கேட்கலாம்? வாட் வாட் ஹேப்பன்ட்? வாட் ஹேப்பன்ட்? வாட் ஹேப்பன்ட்? என்ன நடந்துச்சு? நெக்ஸ்ட் ஒன். உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேண்டும் எப்படி கேட்கலாம்? வேண்டும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? வேண்டும் அப்படின்னா வாண்ட். எப்படி கேட்கலாம்? வாட் டு யூ வாண்ட்? சேர்ந்து பேசிடலாமா? வாட் டு யூ வாண்ட்? வாட் டு யூ வாண்ட்? உனக்கு என்ன வேணும்? இப்போ அடுத்த சென்ஸ் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். உனக்கு என்ன தேவை? வீட்டில் அப்பா அம்மா கேட்பாங்க பார்த்தீங்களா, உனக்கு என்ன தேவை? தேவை அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா நீட். புரிஞ்சிருச்சா? உனக்கு என்ன தேவை எப்படி கேட்கலாம்? வாட் டு யூ நீட்? வாட் டு யூ நீட்? வாட் டு யூ நீட்? உனக்கு என்ன தேவை? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே என் கூட சேர்ந்து ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணலாமா? வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் தேட்? பேசுங்க. வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் தேட்? நல்லா கவனிங்க. திஸ் அப்படின்னா இது அப்படின்னு தெரியும், தேட் அப்படின்னா அதுன்னு தெரியும். நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க. உங்கள் பக்கத்தில் ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா திஸ் வச்சு பேசுங்க. அதுவே தூரத்தில், உங்களை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா தேட் அப்படின்னு பேசுங்க. வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் தேட்? புரிஞ்சிருச்சா? இப்போது உங்களுக்கு இதையுமே சேர்த்து சொல்லிக் கொடுக்க, இவைகள் உங்கள் பக்கத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருளோ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா இதெல்லாம் இவைகள் அப்படின்னு சொல்லுவோம். இவைகள் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா தீஸ். சொல்லுங்கள், தீஸ். வாட் ஆர் தீஸ்? வாட் ஆர் தீஸ்? இப்போ அதுவே உங்களை விட்டு தூரத்தில் நிறைய பொருட்கள் இருக்குது, எப்படி சொல்லலாம்? அதெல்லாம் அவைகள். எப்படி பேசலாம்? அவைகள் அப்படின்னா தோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் என்ன? வாட் ஆர் தோஸ்? வாட் ஆர் தோஸ்? ஈஸியாக புரியுதா? திஸ் அப்படின்னா இது, தட் அப்படின்னா அது, தீஸ் அப்படின்னா இவைகள் இதெல்லாம், தோஸ் அப்படின்னா அவைகள் அதெல்லாம். ஓகே,
இப்போ உங்களுக்கு இந்த 4 சென்டென்ஸ் எப்படி பேசணும்னு தெரிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் பாருங்களேன். என்ன நடந்துச்சு? வாட் ஹேப்பன்ட்? வாட் ஹேப்பன்ட்? நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கேட்டு பழகுங்க. தமிழில் பேசுவீங்க பார்த்தீங்களா? என்ன நடந்துச்சு? வாட் ஹேப்பன்ட்? வாட் ஹேப்பன்ட்? பேசணுங்க. பேசினா மட்டும்தான் நமக்குள்ளே இருக்கிற அந்த ஃபியர் நம்மளை விட்டு போகும். இப்போ அடுத்து பாருங்களேன். உனக்கு என்ன வேணும்? வாட் டு யூ வாண்ட்? வாட் டு யூ வாண்ட்? உனக்கு என்ன தேவை? வாட் டு யூ நீட்? வாட் டு யூ நீட்? ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம நிறைய சென்டென்ஸை பேசலாம். பார்க்கலாமாங்க? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லாமே பேசிட்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படி கேட்கலாம் பாருங்களேன். என்ன பேசலாமா? வாட். எல்லாருமே என் கூட சேர்ந்து தயவு செய்து பின்னாடியே பேசிகிட்டே வாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்கள் பக்கத்தில் யாராவது ஒருத்தங்க இருக்கிற மாதிரி நினச்சி இந்த எல்லா கேள்வியும் அவங்கள பார்த்து நீங்கள் கேளுங்க. வாட் டு யூ திங்க்? வாட் டு யூ திங்க்? வாட் டு யூ திங்க்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது நீ என்ன நினைக்கிற? எப்படினாலும் சொல்லலாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்களேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எல்லாமே பேசி முடிச்சாச்சு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எப்படி கேட்கலாம்? பேசுங்க. வாட் டு யூ? என்னன்னா வேர்பு மட்டும்தான் மாறுது. சொல்கிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? சே. வாட் டு யூ சே? வாட் டு யூ சே? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஓகே, இந்த 4 சென்டென்ஸை நம்ம பேசுனதுக்கப்புறம் வீடியோவை நல்லா கவனித்து பாருங்கள். உங்களுக்கு தெளிவாக புரியும். தேர்ட் பாருங்கள். நீங்கள் என்ன வாங்குறீங்க? நீங்கள் என்ன வாங்குறீங்க? எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வாங்க. சொல்லுவோம் பார்த்தீங்களா? நீங்கள் என்ன வாங்குறீங்க? வாட் டு யூ? இங்கே என்ன வேர்ப் இருக்குது? வாங்குறது. வாங்குறதுக்கு பை அப்படின்னு சொல்லுவோம். வாட் டு யூ பை? வாட் டு யூ பை? நீங்கள் என்ன வாங்குறீங்க? நெக்ஸ்ட் ஒன். நீங்கள் என்ன பேசுகிறீங்க? நீங்கள் என்ன பேசுகிறீங்க? வாட் டு யூ டாக்? வாட் டு யூ டாக்? வாட் டு யூ டாக்? புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்குதா? ஓகே, இப்போ இந்த 4 சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா எந்த டென்ஸில் இருக்கு அப்படின்னா ப்ரெசண்ட். இந்த 4 சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா தமிழில் சென்டென்ஸு பார்த்தாவே புரியுது. ஆனால் இங்கிலீஷில் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இங்கே இருக்கிற ஆக்சிலரி வெர்பை வச்சு நம்ம புரிஞ்சிக்கலாம். இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது, அதுவும் சிம்பிள் ப்ரெசண்ட்டில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா டூ அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் ப்ரெசன்ட் டென்ஸ்க்குரியது. இப்போ நல்லா கவனிங்க. இந்த சென்டென்ஸை நம்ம அப்படியே பாஸ்ட் டென்ஸ்க்கு மாற்றலாமா? பாருங்களேன். நீங்கள் என்ன நினச்சிங்க? நீங்கள் என்ன நினைத்தீர்கள்? பாஸ்ட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா ப்ரெசண்ட். நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படின்னா அது பாஸ்ட். கேட்போம் பார்த்தீங்களா? நீங்கள் என்ன நினச்சிங்க? இப்போது இந்த சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் கேள்வியாக கேட்குறது ரொம்ப கஷ்டமா அப்படின்னா கஷ்டம்லாம் கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிற ஆக்சிலரி வெர்பு மட்டும் மாற்றினா போதும். என்ன ஆக்சிலரி வெர்ப் வரும் அப்படின்னா டிட். உங்களுக்கு தெளிவாக புரியுறதுக்காக நான் இங்கே எழுதுகிறேன். இப்போ டூ அப்படிங்கிற இடத்துல டிட்டை வைங்க. வாட் டிட் யூ திங்க்? வாட் டிட் யூ திங்க்? நீங்கள் என்ன நினச்சிங்க? நீங்கள் என்ன சொன்னீங்க? நீங்கள் என்ன சொன்னீர்கள்? எப்படி பேசலாம்? என்ன பண்ணணும்? டிட் மட்டும் ஆட் பண்ணால் போதும். டூவை தூக்கிடுங்க. டூவை தூக்கிடுங்க. வாட் டிட் யூ சே? நீங்கள் என்ன சொன்னீங்க? வாட் டிட் யூ சே? வாட் டிட் யூ சே? நீங்கள் என்ன வாங்கினீங்க? நேற்று கடைக்கு போயிட்டு வந்தீங்களா? நீங்கள் என்ன வாங்கினீங்க? நீங்கள் போன வாரம் சென்னைக்கு போயிட்டு வந்தீங்களா? அங்கே என்ன வாங்கினீங்க? கேட்போம் பார்த்தீங்களா? என்ன பண்ணணும்? இங்கே இருக்கிற ஆக்சிலரி வெர்பை அப்படியே தூக்கிடுங்க. டிட் ஆட் பண்ணுங்கள். வாட் டிட் யூ பை?
வாட் டிட் யூ பை? நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் என்ன பேசுனீங்க? நீங்கள் என்ன பேசுனீங்க எப்படி கேட்கலாம்? வாட் டிட் யூ டாக்? வாட் டிட் யூ டாக்? பாருங்களேன், 4 சென்டென்ஸை நம்ம என்ன வாட் வச்சு நம்ம பேசியிருக்கோம். இந்த 4 சென்டென்ஸுமே பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இதே 4 சென்டென்ஸை நம்மளால் சிம்பிள் பாஸ்ட்டுக்கு மாற்ற முடியுமானா மாற்ற முடியும். அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சிம்பிளாக ஆக்ஸிலரி வெர்ப் மட்டும் மாற்றிருக்கோம். அப்போனா வாட் வச்சு எவ்வளோ கேள்விகளை நம்ம கேட்கலாம். இப்போது கேள்வி கேட்குறது ஈஸியாக கஷ்டமா சொல்லுங்கள் பார்க்கும். ஒரு கேள்வி கேட்குறது, அதுவும் பர்டிகுலராக வாட் அப்படிங்கிற இந்த WH கொஷினை வச்சு ஒரு கேள்வி கேட்குறது ஈஸியாக கஷ்டமா? ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலுக்குள்ள ஒருத்தவங்க புதுசாக வர்றாங்க அப்படின்னா அவங்க வீடியோ முடியறதுக்குள்ளே ஏதாவது ஒரு சென்டென்ஸையாவது என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷில் பேசணும். அவங்க ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறாங்க பேசல டசன்ட் மேட்டர், அது முக்கியம் கிடையாது. ஆனால் வீடியோ வந்து ஒரு 20 மினிட்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த 20 மினிட்ஸில் ஒரு சென்டென்ஸாவது இங்கிலீஷில் அவங்க பேசணும். ஸோ அதுதான் என்னுடைய ஆசை. டெய்லி ஒவ்வொரு சென்டென்ஸும் அவங்க பேசி கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம டெய்லியுமே வீடியோ பண்ணுறோங்க. அப்போனா ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 300 வீடியோஸாவது நம்ம பண்ணிடுவோம். அப்போ 300 சென்டென்ஸை அவங்க ஒரு வருஷத்தில் நல்லா பேசி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே நல்லா இங்கிலீஷ் பேசணும், அது என்னுடைய ஆசை. ஸோ கண்டிப்பாக நான் அதை பண்ணுவேன், நான் நினைக்கிறேன். நீங்களும் நல்லா பேசுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வாட் வச்சு நிறைய கேள்விகளை கேட்டிருக்கோம். இன்னமும் நிறைய கேள்விகளை கேட்டு பழக போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. உங்களுக்கு 10 days கிளாஸ்க்கான PPT வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இப்போ நம்ம பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக இங்கே நான் 4 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 4 சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டெஸ்ட். ஸோ தயவுசெய்து உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்டில் என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். உங்கள் பொழுதுபோக்கு என்ன? எப்படி கேட்கலாம்? உங்கள் பொழுதுபோக்கு என்ன? வாட் இஸ் யுவர் ஹாபி? ஹாபி அப்படின்னா பொழுதுபோக்கு. உங்கள் பொழுதுபோக்கு என்ன அப்படின்னா வாட் இஸ் யுவர் ஹாபி? நெக்ஸ்ட் ஒன், உங்கள் வேலை என்ன? எல்லாருக்குமே ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. வாட் இஸ் யுவர் ஜாப்? வாட் இஸ் யுவர் ஜாப்? நெக்ஸ்ட் ஒன், உங்கள் பெயர் என்ன? எல்லாருக்குமே ஆன்சர் தெரிஞ்சிருச்சுங்க. வாட் இஸ் யுவர் நேம்? இப்போ நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். வாட்ஸ் யுவர் நேம்? நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். வாட் இஸ் யுவர் நேம்? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க இதுக்கான ஆன்சர்னா என்ன? உங்கள் பேர் தான் கமெண்ட்டில் பண்ணுறீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய கற்றுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க், இங்கே இருக்கிற தமிழ் கேள்விகளை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.